உடுமஞ்சோலையில் வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த வழக்கில் வடமாநில தொழிலாளி கைது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரிமு என்ற நபர் தான் கைது செய்யப்பட்டது. இந்த நபர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடுமஞ்சோலையில் வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி சிறுமியை பலாத்காரம் செய்ய முயற்சித்த வழக்கில் வடமாநில தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரிமு என்ற நபர் தான் கைது செய்யப்பட்டது. இந்த நபருக்கு எதிராக போக்சோ பிரிவுப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த தினம் மதியம் 3:30 மணிக்கு தான் சம்பவம். வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த சிறுமியை வாயை பொத்தி அருகிலுள்ள ஏலக்காட்டிற்கு இந்த நபர் தூக்கி சென்றுள்ளார். சிறுமியை காணாமலானதோடு வீட்டில் உள்ளவர்கள் நடத்திய தேடுதலில் கண்டுபிடிக்க முடியவில்லை. 7:30 மணிக்கு சிறுமி வீட்டுக்கு திரும்ப வந்தபோதுதான் குற்றவாளி கடத்தி சென்ற தகவல் தெரிய வந்தது. தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்கள் உடுமஞ்சோலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இரவு நேரத்திலேயே காவலர்கள் குற்றவாளியை பிடித்தனர். இந்த நபர் 8 மாதங்களுக்கு முன்புதான் இங்கு வந்து ஏலத்தோட்டத்தில் வேலை செய்து வந்துள்ளான். 4 மாதங்களுக்கு முன்பு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சிறுமியை மரணமடைந்த நிலையில் அருகிலுள்ள ஒரு ஏலத்தோட்டத்தில் கண்டுபிடித்திருந்தனர். 4 தினங்களுக்கு பின்புதான் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை குறித்தும் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.